இந்த வீடியோ காட்டுவாசி பார்த்தானா அவன் செத்துருவான் முத. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருது. பல பழத்தை வாயில வச்சு மயக்கிறேன். இவ இந்த ஆடி ஒன்ன கெடுக்கிறேன். நீ மண்டையில அடிச்சா நான் அப்புறம் குருமசாமி 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 அண்ணே கோவம் வேணாம்னே. புத்தாண்டத்துல வச்சு குத்துவண்டா. அந்த பயம் மனசுல இருக்கணும். ஆமா நீ 8 மாசத்து ஒரு ஸ்டூடெண்ட். பொம்பளை அப்படியே காசா லட்டு மாம்பழம் மாதிரி இருக்கு. அங்கே தூக்கலாம் ஏங்கட்டனால தூக்க வர்ற. காசா லட்டா மாம்பழமா? ஏன் மருமேனே பொண்ணு எப்படி சூப்பரா? அண்ணத்த திரும்ப அண்ணத்தை பாத்தியா? ஏன் பாட வேண்டும் மாத்திரை? எதற்காக பாட வேண்டும் மாத்திரை? அடே அண்ணி நாட்டு ஆண்கிலேனே, யாரிடம் காட்டுவது உன் வீரத்தை? வந்து வார் சேனக்கலங்க. என்ன வசனம் இப்படி பேசிட்டு இருக்காரு? களத்துப்பட்டி மேடையிலே குத்தாட்டம் போட வந்த உள்ளே, குத்தாட்டம் போட வந்த உள்ளே, நீ எந்த குத்து குத்துனாலும், நீ எந்த குத்து குத்துனாலும் எங்க போயிட்டு அந்த உள்ள பப்பிஸ்தானோடா யூரின் முட்டுதா இல்ல. எந்த குத்து போட்டாலும், எந்த குத்து போட்டாலும் எங்க ஊரு இளைஞர்களை யாராடுத்து பார்க்க மாட்டேன். தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. அன்னையெல்லாம் அப்படியே உப்பு கண்டம் போட்டு சாப்பிடலாம். ஆளு நல்லா கிரு மாதிரி இருக்கடம். யூடியூப் புருஷன் பாப்பானா? நீ எனக்கு சித்தி மகன். கையளவு பிஞ்சைக்குள்ளே, கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத நோத்தா விட்டு வாழ மரம். கணக்கில்லாத ஆமடிங்கும்மா உன்னைய பத்ததும் அம்மா, போரு போட்டதும் கொப்பே. தண்ணி பிச்சு அடிக்கிறான்டி மதுரை இல்ல. ஆத்துல 5 வண்டி அதுல ஒரு கூட்டு வண்டி. அதுல ஒரு கூட்டு வண்டி. கூட்டு வண்டிக்குள்ள 2 நீச்சலாலாம் கை மறந்து அங்கம்மா ஜாலே மலை மேலே, மதுரைக்கு போனே வாலி மேலே. எவ்வி அடி 600 ரூபா தானே. சும்மா எவ்வி சாக்கிய வச்சு அடி. நல்லா அடிக்கிறியா? பின்னாடி இருக்கிற அப்படியே கப்பவா. இதை ஏத்துனே அதே மாதிரி ஏத்துனே வண்டியில ஏத்துனே. அண்ணேன்னு சொல்லாத மச்சான் வேணும். மச்சான்னு சொல்லி பாரு. யாருக்கு மச்சான்? மிக்சர் போட உன் கவட்டில் வச்சு ஏத்துவார். மிக்சர் போடா. என்னப்பா காசை அப்ப நீட்டிக்கிட்டு இருக்கு? என்ன மண்ணுளி பாம்பா? 3 வாட்டி படிக்கணும்னா இன்னொரு 300 ரூபா விடு. பையோட்டி சீமை மின்னல் பாய் அரண்மனையூர் 10 ரூபாய் கூட சேர்த்து தரேன். 3 வாட்டி சொல்லுங்க ப்ரோ. என்னத்த இப்படி ஒரு அசிங்கம் இந்த மாதிரி நான் பட்டதில்லடா. இருந்தாலும் என் தம்பிகளுக்காக நான் ஒதுத்து நிக்கிறேன். பையோட்டி சீமை மின்னல் பாய்ஸ் அரண்மனையிலே அடியே அருவாமனை கழிச்சு போவேன். அருவாமனை கழிச்சு போமா? அவ ஏற்கனவே எச்சி புத்தியா உன்னை நோங்குறாண்டி. எவன் நோங்குறியா? இவ திருந்த மாட்டான். மின்னல் பாய்ஸ் அரண்மனையூர் 10 ரூபா கூட சேர்த்து தாரேன். 10 ரூபால பால் கூட தரேன். 3 வாட்டி மண்டி ஓட்டு என்ன பண்ணணும்? விபதி ஓடுன்னு. யாருக்கு?
தம்பி உனக்கு 200 ரூபா ஜாஸ்தி தரேன், நீ ஊரை விட்டே போயிடுறியா? கொடுத்து எந்த மொழியில உட்கார்ந்துருக்காருன்னு யாருக்கு தெரியும்? 10 ரூபாய் லவுக்கு துணி, பட்டணத்து சிலுக்கு துணி, 10 தேர சுத்தி வந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். சிகர வெட்டி கட்டி 10 தேர மொத்தம் வந்தா பச்சை பறவை ஒன்னை நான் அவுக்க மாட்டேன். அடி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா, அடி புதுக்கோட்டை ஜெயபுரியா தொட வல்லையா, கொஞ்சம் கூட இறக்கவில்லையா? உதட்ட உறிஞ்சிருவேன். ஏன் ஆவுன கொண்டே பிடிக்கிற? கொண்டே தானே பிடிக்க முடியும், ஏ வேற என்னத்த பிடிப்ப நீ? மத்தத பிடிச்சாத்தே நீ அடியால் சேர்க்கறிய அடிக்கிறதுக்கு. ஏய் தேவலாம பேசுங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். என் ஆண் வர்க்கம் ஒரு பெண் அனுமதி இல்லாம நாங்க வந்து சிலிண்டரை ஓபன் பண்ண மாட்டோம். எந்த சிலிண்டர் ஓபன் பண்ண மாட்டீங்க? சிலிண்டர் என்று சொன்னது உன்னோட கபலம். என்னது? அண்ணே என்னப்பா SS தனபால் டிரான்ஸ்போர்ட் 200 ரூபா கொடுத்துருக்காங்க அண்ணே. அதுக்கு ஏன்டா நீ முக்குற பிரைத்தனி பேமேனே? சரி இந்தாடா. நல்ல மரியாதை. நன்றி தனபால். எடுத்து வைங்க. உலகத்திலே வீர நிறைந்த ஜல்லிக்கட்டு காலை வாடியில வரும்போது தன்னுடைய வீரத்தை பயன்படுத்தி உயிரை பெரிதாக நினைக்காமல் அடக்கி ஆள்வமன் என் தமிழன் தான். ஆமா, யார் இல்லன்னு சொன்னா? கைதட்டின ஆளுகம் கோமியத்தை குடி. நான் ஏன் குடிக்கிறேன்? நீ வாங்கி குடி, அப்படியாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். ஆம்பளை கோமியத்தை குடிச்சா கர்ப்பப்பை நல்லது. யார் கர்ப்பப்பைக்கு நல்லது? ஆம்பளை கர்ப்பப்பை. ஆம்பளைக்கு கர்ப்பப்பையா இருக்கு? ஓம் பைய அவன் கழட்டிடுவேன். ஏன் கலட்டியா? ஆனா பெண்களை இட்டு என் ஆண் வர்க்கத்துக்கு செலவே செலவே செலவே. என்ன செலவு? எங்களை வச்சு உங்களுக்கு என்ன செலவு? உங்களை வச்சு தான் எங்களுக்கு செலவு. சீரியல் கேபிள், கேபிள் நீ உள்ள போடுற கேபிள், எந்த கேபிள்? ஒர்சா பூ போட்ட சட்டி, என்ன பூ போட்ட சட்டி? நைட்டி, கிரீம், என்ன கிரீம்? லாங். இதெல்லாம் எங்களுக்காகவா போடுறோம்? உங்களுக்காக தான் போடுறோம். கொண்டாட்டி எப்படி வச்சிருக்கா பாருங்க, உங்களுக்கு சொல்றதுக்காக தான் ஏன் போடுறோம்? எங்களுக்காகவா போடுறோம்? என்ன அப்படி போட்டு வெள்ளி செவ்வாய் விரதம் இருக்கு, நாங்க எங்க போய் கிழக்கலாம் லாங்கலாம்? நீங்களும் விரதம் இருக்க வேண்டியதானே? விரதம் இருக்க முடியல. தமிழ் செக்ஸ் வீடியோ. என்னது? என்னையா சொல்றான்? அவன் தான் எங்களை காப்பாத்துறான் கூகுள் மேப். அவன் எதுக்கு உன்னைய காப்பாத்துறியா? அப்பதான் அவன் நல்ல நல்ல பெட்டுப்படமா அனுப்புவான். அனுப்பும் போது நீர் கசிவு அந்த ஓஸ் அந்த லாங் ஓஸ் அந்த லாங் வெள்ளை அடிப்பு உன் வீடு பாலுகாச்சு, உன் வீடு பாலுகாச்சு அண்டா தூரு ஈயம் பூசுதல் பழைய பேரிச்சம்பளத்துக்கு இரும்பு. என்ன வியாபாரம் பண்றீங்களா இல்ல எது சொல்றீங்க? எல்லாமே என் தம்பி அண்ணனுக்கு தான் புரியும். திஸ் வெல்டிங் உன் சாந்து சட்டி, சாந்து சட்டியா? திஸ் மட்ட கம்பு, எவி சாரம், அம்மா கண்ட குச்சி விட்டாப்ளே, திஸ் தூக்கு குண்டு, தூக்கு குண்டு, உன் ஆலோப்ளக்கல், வாட் இஸ் திஸ்? நோத்தா எம்சான் ஆத்தாவா? ஏய் சித்தி என்ன பீசான் ஆத்தாடே வந்து நிக்கிறா? வேற என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாத்தியா? எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன புரியுது? ஆலோப்ளக்கல் என்பது எங்க தட்ற? எம்சான் என்பது அப்படினா மண்ணை தூத்தி விட்டுருவான், உள்ள வந்து சென்ட்ரிங். ராணாட்டா முறுக்கு கம்பி என்பது ஓஸ். தூக்குண்டுங்கிறது வெதர். என்ன சொல்லி தொலை? மதர் கட்டக்கூடிய வீட்டிலே தன் வெதரை சுமந்து நிற்கிறார். ஒவ்வொரு வீடுகளையும் பாலுகாட்சி வைத்து புனிதமான குடியமர்த்தக்கூடிய புண்ணிய தொழில் செய்வது கொத்தனாரே கொத்தனார். கொத்தனார் மட்டுமா இங்க வேலை பாக்குறாங்க? சித்தால் நாங்கள் தானே வேலை பாக்குறோம். அதுல கூட பொம்பளை எங்களையும் தானே வச்சிருக்கீங்க. ஏன் உனக்கு சித்தால்? ஏன் சித்தால்? அவன் பூசும் போது செத்த நெல், என்னது செத்த எனலுக்கு நிற்பதனால் கைதட்டலாம். யாராவது கை தட்டி 21 வருஷமா நான் சொல்றது யாருக்குமே புரியல. முதல்ல எனக்கே புரியல, அப்ப எப்படி அவங்களுக்கு புரியும்? புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா தெளிவா ப்ளீஸ் மாமா, என்னை பைத்தியம் ஆக்கிராம எனக்கு புரியுது. இப்ப சொல்லும் போது உனக்கே எச்சி வரும். சொல்லுனே தமிழ் செக்ஸ் வீடியோஸ் சொல்லவா? திஸ் பிளாட்டுகள், நீ ஒரு பிளாட், இடம் இடம். ஆம்பளை அந்த வாட்டுக்கு என்ன கொண்டு எங்கிட்ட வெளிய இருக்க போறான்னு நினைக்கிறேன். அவன் தான் போர் போட வர்றவன் கேரளா. போர் போட வர்றாரு. திஸ் நிலம், திஸ் 2 இன்ச் போர், குபீர் குபீர் தண்ணி, புரியலையே. சந்தனம் நெத்தியில கிர் நோத்தாபுர். கைதட்டலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஜோக்கு நான் யோசிக்க முடியாது. ஏய் இனி இப்ப என்னையா சொன்ன? எனக்கு ஒரு இதுமே புரிய மாட்டேங்குது. கப்ளிங் இந்த சோப் டப்பா பாரு பண்ணி மூக்குலயே குத்த போறேன். எனக்கு கப்ளிங் உள்ள யாரு சோப் வைப்பா? சோப் டப்பா சோப். உங்க அறிவுக்கு நீங்க என்னத்த திங்கிறீங்க? எப்படி கப்ளிங்ல யாருனே ஓச வைப்பா?
அட லூசு அப்பா. சோப்புனா சீம ஜமத்தி ராஜாத்தி ஜெயப்பிரியனி சிரிச்சா தாண்டி மகராஜி சிரிச்சா தாண்டி மகராஜி சக்கச்ச வந்தவளே அத்த மகளே ஒரு 2 நாளா ஏண்டி நீ அண்ட வரலே சக்கச்ச வந்தவளே அத்த மகளே ஒரு 2 நாளா ஏண்டி நீ எனக்கு வரலே சக்கச்ச வந்தவளே ஏய் 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 வெரி வெரி டேஞ்சரஸ் மேன் எம் பியார் மருதமணி வண்டர்ஃபுல் பிரசன்ட் வாவ் உன்னை காட்டுவாசியா வந்திருக்கானே என்ன போறாடோ என்னையா பண்ணி தொலைகிற இது என்னது இதெல்லாம் சும்மாவே இந்த பல்ல பார்க்க சகிக்காது. இருங்க ப்ரோ, இந்த வீடியோ காட்டுவாஜி பார்த்தானா அவன் செத்துருவான் முத. ஏண்டா காட்டுவாஜி வேஷம் போட்டு வச்சோன்னா கழிச்ச வந்த பிராயல கோழி மாதிரி போட்டு. என்னது? ஏய் துணிமணி. ஏய் கையை கொண்டு வரையான் பாரு. அடுத்து பத்தியா அந்த உன் பீரோலுக்கு துணியை வைக்க வரையான் பாரு. 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை பத்தியலா? என்ன 2 பேரும் பச்சை கலர்ல இருக்கும். அந்த ஆளு பச்சை. என்ன சொல்றாரு? உன்னை ஜனையாக்கணும்ன்றார். என்ன ஜனையாக்கணும்ங்கறாரு? உன் கூட துணையா வந்து அடிச்சு போட்டு ஆட்டணும்ன்றேன். யார் இவரா? இவர் அப்படியே ஆடிட்டாலும். ஏய் லேஜா நினைக்காத. என்ன லேசா நினைக்காத? கெட்ட வய. வாங்கி சட்டி வாங்கி போட வக்குல அதெல்லாம். போ வாயில வச்சுக்கோ முகரே. பத்தியா பழத்தை கொடுத்து ஒன்னு பஞ்சாமத டப்பா ஓபன் பண்ணலாம்ன்றேன். ஏன் பழம் பழம் ஓம் பழம் பழம் ஏன் பழம் ஐ அவர் என்ன சொன்னார் மாமாப்பே? அவர் என்ன சொன்னாரு? எங்கிட்ட இருந்து ஏன் சத்தம் வந்துச்சு? யார் பார்த்த வேலை? எப்படி செய்யறான் பாரு. கர்மம், இது வாழைப்பழம் திங்கிறத பார்த்தா நமக்கு கூட ஆசை வராது போல. குரங்கு கூட அழகா உட்காந்து திங்கும். ஏற்கனவே பல்லு சிறுநாய் பீதுன்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா. ஐயே அடே காலையில 10 ரூபா தர மாட்டே மரியாதை போயிடுறா. போடா விக்கிக்கிருச்சு முண்டைக்கு. ஜெயா அந்த இலைய கடிக்குதியா? ஆனா இவனோட அவன் பெருங்கொண்ட பிச்சைக்கார பையலா இருக்கான் போலடா. அவன் எடுத்து எச்சாரே இந்த கொண்டு பையன் பஞ்சி மல்ல நான் லேடிஸ் இல்ல புள்ளோ, அதுதான் லேடிஸ். ஏலே விக்கிக்கிறாமடா முண்டப்பட. என்ன சாமி சொல்ற? காட்டுவாசி மருதமணி பாத்தியா? அங்கிள் அங்கிள் நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன் அங்கிள். அண்ணே ஏய் என்ன ஒரு அடிக்கு அப்படி விழுந்துட்ட? அடிய கையில என்ன பிரிக்கி வச்சிருக்கேன் பாரு. அம்மா மணியண்ணே எத்தனை வாட்டி உன்னை அண்ணே அடிச்சிருக்கு, நீ ஒரு வாட்டி அடிச்சே பாப்பா. இப்ப கைய வையா, இப்ப கைய வையா. ஏய் இப்ப கைய வையா பாப்பா. இப்ப கைய வை. சொல்றா கேக்கணும். கால குண்டு விடு. யாருக்கு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வர்றது. இப்ப அவன் என்ன தெரியுமா சொல்றேன்? என்னைய காலில் கும்பிட்டு வச்சு. ஐயே கர்மம், அதே எடுத்து வாங்கி. ஐயா ஊருக்கார சொல்லுங்க, நான் அரைஞ்சே உரியவன. அடே அடே மருதமணி ப்ளீஸ் செய்யாதடா. அண்ணே மண்டி போட சொல்றேன், மண்டி போட சொல்லு. மண்டி போட ஏலே இதை ஏஐ விட்டு என்ன மட்டும் சொல்லிட்டு போ, அவனை கொண்டே விடுறேன். ஐயோ அப்ப என்ன 3 நாளைக்கு நான் சோறு திங்க முடியாதடா.
அங்கிள் அது தெரிக்குது அங்கிள் தெரிக்குதடா சின்ன பிள்ளை பீ விட்ட மாதிரி மாத்தமா ஐயோ மணி நான் கிளம்புறேன்டா நீ போடா மரியாதை போயிரு மருதமணி அரைஞ்சு விடுவேன் செவரொட்டி வேணுமா எதையா பிடிச்சி நல்லா புடி கறவு மாடு மாதிரி ஏந்தி கொடுக்குறேன் நீங்க பிடிச்ச மாதிரி நானு பழப்பழத்தை வாயில வச்சு மயக்கிறேன் இப்ப இந்த ஆடி ஒன்ன கெடுக்கிறேன் மோந்து வாரு அதான் வாட வருது அதனத்த மோந்து வர பார்க்கணும் அவன் உன்னை நோங்கிட்டு வந்திருக்காண்டி வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே ஒண்டியாக போகாதடி பாண்டி முனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே பார்த்து வர போய் வருவோம் என் பொட்டான பூவழகே வண்டி ஒரு கம்மாக்குள்ளே அவங்கிட்ட உன் கேசர் பொடியா வண்டி இருக்கம்மா எங்க இருக்கு இவனுக்குள்ள எத்தனை கம்மா இங்கே பப்பனாக நடத்தி கொண்டிருக்கும் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இளைஞர் சார்பாக இந்த பொன்னாடை போத்துகிறோம். பேரு தேனி குஞ்சரம்மா ஜெயபிரியா புதுக்கோட்டை சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களுக்கு புதுக்கோட்டை ஜனப்பிரியா அவர்களுக்கு அவன் சூத்துவத்தி மேடை ஓட்டாலும் மரியாதையா பிரிச்சுட்டு போயிருந்தேன். இதே சிமெண்ட் மேடை நீ தம்பி நான் பார்த்ததே இல்லை. ஊருக்காரங்க கொலைகேசில் உள்ள ஓப்பரியா எனக்கு தெரியாது. ஒரு நாள் உன்னோட சேர்ந்து நாங்க 3 பேரும் விழுக போறோம் பாத்துட்டே. ஜெயா கண்ணு கலங்கி இருக்குல்ல இப்ப டம்முன்னு உட்காந்துல வெதர்ல அடிச்சிருச்சு. ஐயே அதை வெளியே சொன்னா அசிங்கம் மட்டும் அப்படியே கண்ணை பாருந்தா அதான் கண்ணு கலங்கி இருக்கா. அது மூஞ்சியை பத்தியல அது மூஞ்சியை பாரு இது மாதிரி அது கூட அழகா இருக்கு மூஞ்சி மாதிரி. பப்புனாக நடத்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் மதுரை மாவட்டம் காரியா. இதுக்கு தானே போன மேடையில கம்பு கூட்டு மசுரை சிறச்சுக்கிட்டு அரைஞ்சேன். ஏன் அப்படியே அடிச்சிருக்க வேண்டியதானே மாமா. அடி விழுகாதல மாஸ் ஓ முடி அந்த காரியாபட்டி அருகாமல் உள்ள ஐயோ இப்படி அடிக்கிறீங்களே அமுல் பேபிய. ஏன் அமுல் பேபிய இப்படி இப்ப பக்கத்துல வரும்போது பெரிய மசுறு மாதிரி ஓடுனேன். அது வேற வேஷம் இது அது ஆவேசம். சாப்பிடு மாடு பொடி மாடு ஆற பொடி மாடுங்கற அப்புறம் அவன் நோங்கனேனா உன் தும்முல அந்துவ முடியே. குழவி எதுல கிடைச்சிச்சு. மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு களத்துப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுற கைதட்டலாம் அன்புறோம். மணிகண்டன் புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த பெருங்கொண்ட பிறகித்தனி பைய மகன் மணிகண்டன் ஜட்டி போடாத ப்ரோ நன்றி ராங் நம்பர். மிருதங்கள் இருக்கும் கோயில்பட்டி இந்திரமகை மலைச்சாமி பேரனும் பொன்னமாத்தா மகள் வழி என்ற பேரனும் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். பலவாத்தி கொண்டிருக்கின்ற எங்களது ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம் கொண்டிருக்கும் அர்ஜுன்
தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துறாங்க. சார் போயினேன் தியேட்டரில் ஓடின மாதிரியே இருக்கு. எங்கள் மூவருக்கும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சொல்லியா எதுக்கு சொல்லுங்க மாமா. எதுக்கு வணக்கம் சொல்லுங்க மாமா. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க. பொன்னாட போத்திருக்காங்க வணக்கம் சொல்லுங்க. பொன்னாட என்ன கிளியர் தானே, நான் ரொம்ப தங்கமா விட்டுருக்காங்க நன்றி சொல்ல. என்ன இப்படி சொல்லிவிட்டாரு? கண்டகர் கண்டகர் நத்தின்தும்பு. வணக்கம் வணக்கம் நன்றி சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் கொத்து நீ மூடு. நீங்க ரெண்டும் தரங்க. விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் இருந்து வந்த வெகு தூரத்திலிருந்து டூ வீலர் பைக் எடுத்துக்கொண்டு இரு நேரத்திலே கண் விழித்து எங்களை கலையை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற அண்ணன் தம்பிகளே. ஆஹா. இப்ப அவர் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. இப்ப அவர் சொன்னார்ல அதை அப்படியே சொல்லுங்க. எப்படியே இப்ப சொன்னார்ல அதை அப்படியே சொல்லுங்க. என்ன சொன்னியா? அவன் லூஸ் ஆக்கிடுவான்டி. இந்நாடகம் இரவு நேரத்திலே களத்துப்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு வரி கொடுத்து மற்றவர்கள்லாம் உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை கிராமத்தார்கள் இந்த கோவில் ஆலயம் பாட்டை போட்டேன் காலத்திலிருந்து தொண்டு தொட்டு வணங்கக்கூடிய இந்த சாமியை எல்லளவு கூட வருடந்தோறும் மறவாமல் வணங்கக்கூடிய களத்துப்பட்டி கிராமத்தார்கள் நாடகத்தை நடத்தினாலும் பக்கத்து ஊரிலிருந்து எங்களுக்கு வயிறு பதிச்சாஞ்சரி நாங்கள் காலையிலே பணி சென்று குடும்பத்தை காப்பாற்றினாலும் உங்கள் கலையை பார்க்க வர்றோம் என்று வெளியூரிலிருந்து வருகிறது. அந்த அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் மைசெட்டு அமைத்திருக்கின்ற எங்கள் தளபதி புத்தானத்தம் அன்பு உறவுகளுக்கும் நாடக அமைப்பாளர்களுக்கும் இது மட்டும் இதை வீணாக்காமல் வீடியோ ஒளி நாடாவில் எடுத்துக்கொண்டு உலக நாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் அனுப்பிவிடக்கூடிய ஒப்பற்ற கலைஞர் யூடியூப் சேனல் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நம்ம சார்பாகவும் நம்ம வண்டி டிரைவர் சார்பாகவும் தகரக்கோட்டா சார்பாகவும் நன்றி வணக்கம். ஓயே அது அப்படியே நீங்களும் சொல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. அதையும் சொல்லிட்டேன் அப்புறம் நான் வேற சொல்றேன். என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி அழகா சொல்ல முடியுமா? யாரு சொன்னா? அவன் சொன்னா நான் சொன்னா? ரெண்டு பேரும் ஒரு உயிர். பல்லுல இது இருக்கு. பல்லுல இது இருந்தா நீ கால நீ மண்டையில அடிச்சா நான் அப்புறம் குருமசாமி குருமசாமி குருமசாமி. ஐயோ அண்ணே அண்ணே கோவம் வேணாம்னே. ஒரு வயசு புள்ள நன்றி சொல்ல சொல்றா கண்டாளி புத்தானத்தை தாண்டிக்கிற மாட்டேன் அண்ணே. கோவம் வேணாம்னே. புத்தானத்துல வச்சு குத்துவண்டா. அந்த பயம் மனதுல இருக்கணும். ஆமா நீ ஹெட் மாஸ்டர் ஒரு ஸ்டூடெண்ட் ஓரளவுக்கு பொறுமையா போற எல்லாரும் பொழந்துருவேன் பொழந்து. ஏன் ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருக்கீங்க? ஆடுவான். பாடவா பாட்டு பாடவா பாட்டு பாடு ஆடம் சொல்லவா. உனக்கு சிமெண்ட் மூட அல்ல போது பாருவேன். நீ பொத்து நீ தொற நீ காமி நான் சொல்லுகிறேன். சத்தியா எங்க உப்பு கண்ட வாடத்துக்கு வரையான் பாரு. நீ அசந்தேனா உன் முதுகுல பச்சரிசியை கிண்டிடுவேன். இங்க பாரு எங்க நெளிக்கிறேன் பாரு. ஐயோ குருவி குழந்தை கொய்யா பழம் கொண்டு வந்து பேட்டிய சார்ஜ் சேர்த்துறேன் உன் ஜிஎஸ் சிம்முக்கு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்திய விழா கண்டர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் எங்களை எல்லாம் வெகு தூரத்திலிருந்து ஆட ஆட காக்கடா இங்க திரும்புது பாரு. இது சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல உன் தட்டான பிடிக்க தெரிஞ்சாண்டி. ஐயா அழகா இருக்கே கப்பலிங்கி. சொன்னது பாவாடே இல்ல சொந்த மாட்டான் மயிறு மகன். விழா காமிட்டியாளர்களும் எங்களை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் ஐயா சுப்பிரமணியன் தெரியாது. தெரியாம தானே முழிச்சேன். சுப்பிரமணி சாமியப்பன் ஐயா சாமியப்பன் அவர்கள் சார்பாகவும் நன்றி. யூடியூப் சேனல்லாம் சொல்லலையோ சரி விடுங்க சொல்ல முடியாது. இந்த ஆளுக்கு 100 பாத்தீங்களா
இங்க ஊர் ஊரா அனுப்பி விட உங்களுக்கு ஒவ்வொருத்தரையுமா என்ன பேசுறேன் சொல்லலாம் இன்னைக்காக எடுத்துட்டு போங்க பாப்பா. அப்ப தொலைஞ்சேன். இந்த பத்தியா 100 ரூபாய்க்கா எங்க வரேன் பாரு. அம்மா சத்திரம் தேவர் சார்பாக அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்காக 101. நான் சொல்லிட்டேன். வணக்கம் வணக்கம். கலவ ஓட்டதும் மருதங்குடியா, அள்ளி பூசுறது கல்லிஜரியா. பேப்பர் வந்து இருக்கு, காதலுக்கு கற்பனை அழகு. காதலுக்கு கற்பம் இல்லை. காதலுக்கு ஏண்டா காதலுக்கு கண்ணில் இருந்துன்னு சொல்லுவாங்க, கற்பம் இல்லை. நாடக மேடையா பெரிய ஆஸ்பத்திரியாடா இதுங்களா? எவ்வளவு அழகா முத்து முத்து. காதலுக்கு கற்பனை அழகு, கற்பனையில் மட்டுமே என் காதல் அழகு. நீ என்னை விட்டு நீண்ட தூரம் போனாலும் உன்னை தேடி உன்னுடனே வருகிறது என் மனசு. ஐ லவ் யூ ஜெயபிரியா. என்னது? களத்துப்பட்டி டிரைவர்கள் எனது அன்பு தம்பிகள் சார்பாக எனக்கு 100 ரூபாய். கலவ ஓட்டது மருதங்குடியா, களவ போட்டது மருதங்குடியா, அள்ளி பூஜிறது கலிஜரியா. ஆமா கள்ளி சரியா. இரும்பு தட்ட தூக்குனது புதுக்கோட்டையா, இரும்பு தட்ட தூக்குனது புதுக்கோட்டையா, பாலுகாச்சு வர்றது மணப்பாறையா. களவ ஓட்டது மருதங்குடியா, உக்குறது கலிஜரியா. கொடு தூக்குறது கள்ளி சரியா. பொறுமசாமி நீங்க 2 பேரும் ராமர் சீதை மாதிரி தானே? சீதை இல்லையா? ராமர் லட்சுமணன் மாதிரி தானே? வாட்டு மிஸ்டர் கொசுவத்தி சுருள். மாமா மாமா 2 பேரும் இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கலாமா? அண்ணே அண்ணே என்ன கையா ஐயா இதுக்கு போய் இந்த இடத்துக்கு போய் அதே துவரொட்டிக்கு நான் கடை கடையா அலைஞ்சு வாக்குறேன். துவரொட்டி கிடைக்குது. मेरे मेरे बेचा है இது பீச்சா. அச்சா புளுத்து என்னடா அந்த பாட்டு? தலைவா இந்த பாட்டு கூட சோதனை. இது என்ன பாட்டு இது? मेरी मेरी बीते கட்டப்பற தங்கன் தக்கத்தா ஹிந்தி பாட்டு பாடுறாரு. டக்குன் டக்குன் நீ டக்குவா. இந்த பாட்டு நான் கேட்டதே मेरे मेरे बिचागा मेरे मेरे बिचागा मेरा मेरा बीचा मेरा मेरे बीचा. தூக்காதே கால தூக்காதே. பொம்பளை அப்படியே காசா லட்டு மாம்பழம் மாதிரி இருக்கு. அங்க போய் தூக்கலாம். ஏன்ட்ட நல்லா தூக்க வர்ற? காசா லட்டா மாம்பழமா? ஏன் மருமேனே பொண்ணு எப்படி சூப்பரா? ஏய் அவர் பாட போறாருன்னு நினைக்கிறேன். சிங்க களை இறங்கிருச்சு. ஹலோ பாட்டு பாடுறா? பாடுங்க. நீ அதை தக்கன ஆடுற. சரி அந்த அளவுக்கு பாடுவீங்களா? எங்க பாடுங்க. நீ லெஃப்ட் அப்படி திரும்ப அங்கிட்டு திரும்ப. லெஃப்டா? சுமுண்ட முடிய திருப்புவேன். இன்னும் கொஞ்சம் புச்சு மாங்கனே. எப்படி மருமேனே சொல்லுங்க. நல்லா தூக்கத்தில் இருக்கியா? ஆண்டி ஆண்டி நீங்க இப்படி தூக்குங்க. அப்பதான் அந்த அங்கிளுக்கு எட்டம் பத்தம். ஹலோ ஓ கொஞ்சம் கிருணி ஏத்து. கிர்னியா? சார்பு கிருமி சார்பா கொஞ்சம் ஊம்பரு. அது ஊப்பரியா? இல்லை மொட்டநாக்கு பழைய உள்ள வந்து உன்னை கொண்டே வருவோம்டா. என்னையே அது இங்கிலீஷ் எப்படி தர? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் நீ பேசுறதா தங்கிலீஷா? சரி பாடு. லெஃப்ட் லெஃப்ட் திமுண்டு முடிய காமி. என்ன பண்ணி தொலைறியா? திமுண்டு முடிய காமி. பாடு தொலையா. முத இரு பூசை போட்டு வரேன். பிரதர் எதுக்கு கண்ணு வட்டுறேன் கிளம்பி வரேன். அண்ணத்த திரும்ப அண்ணத்த பாத்தியா போடா. நீ வேற இத வீட்ட ஐயோ ஆண்டவா.
ஒண்ணு யாரு ஆடுறது? மாமா எப்படி மாமா ஆட்டணும் ஒரு தடவை ஆட்டி ஏய், ஒண்ணு யாரு மாமா ஆடுறது? ஒரே ஒரு தடவை ஆட்டிக்கிடுங்க. அன்னத்தை பாத்தியா? வாய் எப்படி வச்சுட்டு ஆட்டுற? ஆட்டுறது நல்லா ஆட்டு. வாயை என்னமா பண்ணி பீதுன்ற மாதிரி வாய வைக்கிற? அப்படியா இருக்கு வாய்? அத்தா தாயி கொஞ்சம் சிமெண்ட் முடிய ஆட்டுதா. சிமெண்ட் முட்டை. அன்னத்தை பாத்தியா? நான் பாடுறேன். ஏ, ஏ. ஐயோ ஆண்டவா. சொக்கா சொக்காவா? இப்படி ஒரு சிமெண்ட் மூடைய பார்த்தா 16 மூட கலவை ஓடுவோம்டா. பாடு பாடு. அன்னத்தை பாத்தியா? ஐயா வாசிக்க வேணாம். நான் பெரிய அந்த மணியை ஏசுதாஸ் பாடகரு. ஏசுதாசா? ஏசுதாசா கண்ணதாசா? ஏய் இருத்தா, நீ ஆட்டுத்தா, அதை பார்த்துட்டு போறேன். அன்னத்தை பாத்தியா? அப்பப்ப ஏ, ஏ, அப்பப்ப. அன்னத்தை பாத்தியா? அப்பத்த கேட்டியா? அன்னத்தை பாத்தியா? அத்தாத்தியா? அண்ணே நம்ம பாட வருதுண்ணே. உருண்டமலை திரண்டமலை உருண்டமலை திரண்டமலை என்னையா பாடுற? உருண்டமலை திரண்டமலை உருண்டமலை திரண்டமலை ஒய்யார கழுகுமலை ஒய்யார கழுகுமலை பாச்சி படந்தமலை என் கண்ணபத்தினால் நம்ம படுத்திருந்தோம் பஞ்சுமலை என் கண்ணபத்தினால் ஆதி படந்த மலை தந்தனாலே. அண்ணே மண்டி போட்டிரனே வந்துச்சு. வண்டி ஓட்ட ஆட்ட சுத்தம் பண்ணாரா? எந்த ஆத்த? இதே ஆனி மாசமா இருந்துச்சுன்னா அவளை ஆணி அந்திருக்கும்டா. எந்த ஆத்த? ஆணி மாசமா இருந்தா விழுந்துகிட்டு என்னது? ஏன் இப்படி உங்களுக்கு இப்படி வாய் இப்படி போகுது? என்னமா சொல்லுவாங்க, ஆட தெரியாதவே தெருக்கோணல் மாதிரி. என்னமா ஆணி மாதமா இருந்தா என்ன புரிஞ்சிருப்ப? ஆடி மாசம் வந்து அண்ணன் என்ன ஒண்ணு ஆடி கோயிலுக்கு கூழ் எடுத்து கஞ்சி காய்ச்சி ஊத்துவாரு. கள்ளிச்சாரி கொத்தன்னாரு கள்ளிச்சாரி கொத்தன்னாரு கலவையத்தான் பெரட்டுனாரு. மருதங்குடி கொத்தனாரு அங்க மட்ட கம்பம். அடுத்த லைன் என்ன? அடுத்த லைன் என்ன? மறி தெரியல அதே முண்டை ஜெயப்பிரியா சித்தாளு மருதமணிய குத்துனாரு. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி நீங்க குத்திட்டாலும் குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. மருதமணி தானே குத்துறான்னு சொன்னேன். இவே இதுக்கு புடுங்கிருக்காரு. நீங்க தானே முத கள்ளிச்சேரின்னு சொன்னீங்க. அதான் முத அவர் குத்து. அவர் கலவையை பறிச்சுட்டு போக வேண்டியதானே? முகரே பாரு முகரே. கலவையை பறிச்சுட்டு போயிடணும். மட்டக்கம்ப ஓட்டியா மருதமணி. தயவு செஞ்சு வாயை மூடிட்டு பேசு. வாயை மூடிட்டு அப்படியே எட்டி புளுத்து 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 அடிக்குதா? அடிக்க அடிக்க அடிக்க. மருதங்குடி கொத்தனாரி என்ன ஏன் பூரா விடாம அடிச்சிய? மாட்டுக்காரன் அவுத்து விட்டா ஒதுங்கி போகணும். தண்ணீருக்குள்ள வந்தா மாட்டுக்காரன் மாடை அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல. என்ன மாமா? ஒரு நேரம் செஞ்சது நீ நினைச்சிட்டேன். கண்ணு தெரியாதா பையன் அந்த ஆளுக்கு? கண்ணு இல்லை என்கிட்ட ஒத்திய பார்த்துட்டு உன்ட்ட சைட்டா வரலான்னு ஆட பார்த்தேன். குருட்டு கொக்கு. அது மூஞ்சிய பத்திங்களா? ஜெயா கரும்புலி செம்புலி குத்துன மாதிரி. ஆமா நீங்க போயிட்டாலும் உங்க முகரைய பாருங்க. நடந்து போயிருவேன். தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு ஏதாவது என்ன பேச வரியாடா? அவெல்லாம் பாடுறாள். செல்லம் செல்லம் நீ பேசு செல்லம். உனக்காக நான் இருக்கேன். நீ பேசு செல்லம். பாடுங்க. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி செல்லம் நீ பேசு செல்லம். ஏன் செல்லம் வாயம்? ஜெயா உன்னை கண்டமா இனிமே 2 வாய் வச்சுக்கிறேன். செல்லம் நீ பேசு செல்லம். மேல வாய் தானே பொத்துறேன், கீழே வாய் தானே. எப்படி பேசுவாரு? ஜெயா அவர் எப்படி பேசுவாரு? ஏய் நீ அவன் கூட சேராத, அவன் சீக்கு அதிகம் நாளைக்கு. அந்த தூத்துக்குடியை விட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. ஏன் மாமா அவரே படிக்கட்டு விடுங்க. மாமா அவரே படிக்கட்டு விடுங்க. முருங்கா ஆமா
மருங்காவரி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர். இதைத்தான் முருகா அப்படின்னு படிச்சியா? மினிக்கியூர் மகேந்திரன். ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி இல்ல கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் தம்பி சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். என்ன ரொம்ப கோபம்? 200 ரூபாய் வந்துருச்சு செய்யத்தானா? என்ன செய்ய வரையான்னு கேக்குறாரு அவரு. ஒரு வாரத்துக்கு லீஸு கூப்பிடுறாரு ஒத்தி இருக்கிறதுக்கு. ஆமா இவங்க அப்படியே வச்சு தகச்சி ஒத்தி போனேன்னா ஒரு வெஸ்டர்ன் டாயிட்ட பேக்கலாம் பாக்குறேன். ஐயா எனக்கு கோபம் வந்துச்சு. இங்க வா. நானும் பொம்பளை பிள்ளையாச்சு அடக்க உடக்க மறக்கலாம் பாக்குறேன். என் கோவத்தை கிளப்புன. என்ன கோவம் வருது? அவன் கோவம் வந்து அடிச்சு விட்டான்ல. அவன் கோவம் வந்து அடிச்சான்ல. நீ கோவம் வந்து அடிச்சு விடு. அடிச்சு விடு. தலைவா இதெல்லாம் எங்க இருந்த தலைவா? அதையே செய்யவும் அதனே. ஏய் ஜெயா இத்தனை நாள் எங்க இருந்தேன்னு கேட்க அவன் இத்தனை நாள் 4 வாரம் புடிச்சுக்கிட்டு 4 பேர் தானா? 4 பேர் தானா? பத்தாவதுன்னா சொல்லு 400 பேர் கூட அனுப்பிடுறேன். முகரைய பாரு நீ வச்சுக்க. அவன் உன் கோமிய வாடகைக்கு தர்றேன். நீ திருந்த மாட்ட மயிர் மக சார் போயினே அண்ணா தம்பி. யார் அண்ணா? அவர் தான் எங்க அண்ணே. இவன் நேரா நாள பேட்டி இருந்தா அண்ணன் சொல்லி கூப்பிடுறீங்க. கூட பிறந்த அண்ணனா? பெரியப்பா இது ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. முரகட்ட முண்டை. நோத்தா நல்லா இருக்காளா? அப்ப பெரிய பாண்டா மயிர் மகளே. அப்ப இவர் எனக்கு என்ன முறை வேணும்? அங்கிள் 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 நல்லா இருக்கீங்களா? குந்தாணி மகளே. நீ தான் பெரிய பாண்டா சொல்லத்தானே செய்வேன். இல்ல நான் அங்கிள் கூப்பிடுறேன். ரோத்தா குண்டானி வாரேங்கறான். அங்கிள்டா அங்கிள் கூப்பிடு மாமா. அது எதுக்கு தெரியுமா குந்தாணி மகன்றேன்? குந்தி ஏய் ஏய் அது விளக்கம் சொல்றேன். என்ன விளக்கம்? குந்தாணின்னா உன்னைய குந்திக்கிட்டே உன் ஆணி அப்படிங்கிறேன். எந்த ஆணிய? உன் ரீப்பர் ஆணியதேன். இந்த உரல்ல மேல வந்து குத்துற டக்கு டக்கு டக்கு. இங்க வாங்களே. உரல் உலக்கைய பாத்திருக்கீங்களா? இவ திருந்த மாட்டா. அவன் பக்கத்திலேயே கூப்பிடாத. நான் சொல்ல மாட்டேன். இது என்ன மாமா பண்ண போகுது என்னைய? கெட்டவைய சி பாக்க பூச்சாண்டி மாதிரி. மாத்திரை ஓட்டு 1 மணி நேரம் ஆச்சு. அதே வீரிய கிளம்புதாரு. மாத்திரை போட்டு 1 மணி நேரம் ஆச்சா? ஏய் அதா எதுக்கு மாத்திரை போட்டார்? பைத்தியமா இவன்? அந்த மாத்திரை கிடையாது. உன் கிளியான் செட்டி பார்த்தாரான். என்ன மாத்திரை போட்டுருப்பாரு? இவ திருந்த மாட்டா மயிர் மக. ஏய் நீ சொல்லினா எனக்கு புரிஞ்சாதானே? அவர் எதுக்கு மாத்திரை போடுங்க சொல்லவே இல்ல. நீக்குற மாதிரி வரணும்னு நேர்ந்துக்கிட்டியா? ஏன் போட வேண்டும் மாத்திரை? எதற்காக போட வேண்டும் மாத்திரை? அடே அன்னி நாட்டு ஆண்கிலேனே, யாரிடம் காட்டுவது உன் வீரத்தை? வந்து வார் சேனக்கலங்கா. என்ன வசனம் இப்படி பேசிட்டு இருக்காரு? வெள்ளைக்காரன் எதுக்கு நம்ம மாத்திரை ஓடணும்? தமிழ்நாட்டிலே சேனக்கிழங்க பிடிக்கி திண்டு விட்டு உன்னை சேகரிக்கல வச்சு தமிழ்நாட்டுல இல்லாததா இங்க இருந்து எங்க நீக்குறப்பா சொல்றான் இவன். சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும். அவன் உன் பெட்டி கடையில திறந்து செய்தி வீடி வாங்க நினைக்கிறேன். நீ பில்டரே எடுத்து காமிக்கிற புகை விட போறேன். நான் உனக்கு எப்படித்தான் புரிய வைக்கிறது? தள்ளுங்கப்பா. என்னங்கப்பா வெல்டிங் குமார் ராஜிவெட்டி அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பு. ஐயா 50 ரூபாயா? சரி சரி அஜயா. கட்டப்பொம்மு அம்சத்தார்கள் அள்ளி தள்ளு காது அள்ளு. போடா என் அருகில் வா. அருகில் போ போ போ. காதலுக்கு கண்ணிலின்னு சொல்லுவாங்க. எந்த யாரு சொன்னவன் காதல் கண்ணிலின்? அப்புறம் தடுக்கிட்டே தந்தாங்க. காதல் கண்ணில கண்ணிலாம எப்படி இருக்கும்? உனக்காக நீ இல்லைன்னா நான் தீ குளிப்பேன். நீ தீ குளிப்ப, நான் எண்ணெய் குளிப்பேன். எண்ணெய் குளித்தா விழுக்கு 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 விழுக்கு. இது ஓராமே ஒன்னா புலங்குறவங்க. நம்ம உயிர் 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 உயிர். ப்ளீஸ் ப்ரோ, என் சொந்த வண்டி. உன் சொந்த வண்டிய? சொந்த வண்டி நீ ஓனர் ப்ரோ. ஓரமா இருங்க, எடுத்து நான் ஓட்டுறேன். இன்னும் டிவி கட்டல ப்ரோ. நான் ஓட்டி தர்றேன். நான் ஓட்டி தர்றேன். நிக்காம ஓட்டுறேன். ரொம்ப பகலமா ஓட்டுறேன். மைலேஜ் கொடுக்காதுங்க, 12 தான் கொடுக்கும். விடியல் என்னால் மாத்திரை போட்டுட்டு ஓட்டுறேன். என்ன வண்டி புகை தெளிச்சுனா என்னன்னு பண்ணுவ?
உன்னை எப்படியும் எஃப்சி பார்க்காம விட மாட்டேன். நான் நம்பர் ஆனா இந்த வண்டிக்கு ரிவல்ஸுக்கு விழுகாதுன்னு அவனுக்கு தெரியாது. டேய் ரிவர்ஸ் கேர் வேணாம், நான் ஃபர்ஸ்ட் கையில மெதுவா போயிடுவேன். ஆமா மாமா மாமா அவன் கிடக்குறான் பொடி பையன், அவன் மேல ஆசை வருமா? பொடி பையலுக்கு பொடிய போடணும் ஆசை வரும். அண்ணே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல பிள்ளை கிடச்சிருக்குண்ணே. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாருக்கு ஒரு ஊத்தாப்போ. நீ சாப்பிடு, சால்னா நான் ஊத்துறேன், சாப்பிடு. தலையில மண்ணள்ளி போட போறேன் இரு. மண்ணுன்னு சொல்லாத, மண்ணு கிடைக்காது, எம்சாண்டா அள்ளி போடுறேன்னு சொல்லு. நம்ம டைலாக்கே நமக்கு ரிவீட் அடிக்கிறேன் பாரு. ஜெயா அவனுக்கு மாத்திரை ரொம்ப முத்தி போச்சு. நான் உன்னை கையை பிடிக்கும் போது ஏதாவது தோணுதா? என்ன தோணும்? கையை பிடிச்சா என்ன தோணும்? பிடிக்கிறத பிடிச்சாதான் தோணாக்கா. தலைவா அவன் பிரச்சனை ஆண்மைத்தன்மை. நான் சேலம் சிவராஜ சித்த வைத்தியசாலை, நீதான் பொடி இடிப்பவன். ஐயா 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 ஐயா. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. இப்பதான் பிரேயரஸ் கண்டிக்கிட்டு இருக்கேன். உன் நூடுல்ஸ் அத்துருவேன். இப்ப என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டாடா. அண்ணா இனிமேல் கூட பேச வேணாம், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னே. கேரட்டை கூட விடு. நீ என்னைக்கு குனிவ? மார்கழி மாதம், மார்கழி 1ஆம் தேதி குனியும் கோலம் போடுறது. இப்பதான் உருப்படியா பேசுறீங்க. எப்பவுமே உருப்படியா தான் பேசுவேன். உங்க வீட்டுல தண்ணி எதுல வரும்? தண்ணி. தலைவா அண்ணே தண்ணி எதுல வரும்? என்ன சொன்னப்ப? தண்ணி எதுல வரும்? தண்ணி எதுல வரும் சொன்னேன்? சும்மா தண்ணி சும்மா வருமா குழாயில? சும்மா எப்படி வரும்? திருவுனா தானே வரும். திருகு திருகு. என்னதால திருவ சொல்றாங்க? நீ திருகு தண்ணி வரட்டும். ஒரு சில பைப்பு கையை நீட்டினோனே தண்ணி வருமா? திருகுக்கே தண்ணி வருமா? போட்டாதான் தண்ணி வரும். ஒரு சில பைப்புல கையை நீட்டினாலே தண்ணி வரும். மோட்டர் போட்டாதான் தண்ணி வரும். திருக வருமா? திருகவா? என்ன திருவான்னு கேக்குறாரு. அவன் இப்ப தாண்டி திருப்பேசி லைன் இழக்கிறேன். இங்க வாடா. வாடா தங்கம், வா வா அப்படி கூப்பிடுங்க. வாடி வாடி வாடி. தூக்கு தூக்கு தூக்கு. நீ தூக்கு, நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்க பாக்குறேன். அடி உதுத்த சக்காலி பாகல ஒண்ணே மயிர் மாற. அவ ஏன் உண்டாடிடா? ஐயா அப்படிலாம் நான் ஸ்டேட்டஸ் வச்சேன்டா, இந்த காடும் பத்தாது. ஐயோ நாங்க கைதானே அடிக்க முடியும், வேற என்ன செய்யறது? தலைவா இது நாடகமா பிட்டு படமா? எனக்கு படப்படன்னு வருதுடா. இருங்கடா இருங்கடா. நீ இருடி குந்தாணி மாலை. ஏன் இவ சைலா டீச்சர்ரா? கட்டி பூடிட்டா கண்ணால கண்டவாடி கட்டி பூடிட்டா. ஆகா மாத்திர வேலை செய்தே. ஓ ஏ ஐயா அண்ணே, அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. அதே மாதிரி அங்கிள் இந்த ஆண்டியை கழட்டி விடுங்க. என்னடா சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தில் நண்டுபிடிப்பேன். இது நண்டு, அது கட்டலாம் மீன். அப்படி நல்ல வாயில வந்துடும். பேசாம நீ ஏறி விட்டுட்டே இருக்க. ஜெயா 7 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்தேன். ஆமா, பால் கடை வச்சிருந்தேன், பால் பாக்கெட் போட வந்தேன். வயசான காலத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்து பண்ணு. எங்க லவ ஏன் கெடுக்கிற? அவருக்கே இப்பதான் மூடு வந்திருக்கு.
வந்துருச்சா? ஏன்னா குத்தானத்தத்துல வந்திருக்குமா? குத்தானத்தல முண்டை குத்தானத்தம் குத்தானத்துக்கு வந்தாதான் குத்த முடியும். அதுல தலைவட்டா 2 பேரும் ஒரு கணேஷ் போலைக்கு அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ என்னமோ இந்தியா ஜெயிச்சது மாதிரி இப்படி நீ வா நம்ம 2 இளவட்ட கல்ல. சரி சரி நான் உன்னே சொல்லத்தான். நேத்து ராத்திரி அம்மா அவங்க தூக்கம் போத்தடி அம்மா அச்சா அச்சா பச்சை கிளி. ஐயா அதை கிழிச்சா ஒரு 2 மீட்டர். ஐயா அதை கிழிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பிட்டை கிழிச்சா எனக்கு 2 மீட்டர் கொடுங்க. இளங்குடி தச்சு போட்டுக்கிறேன். ஒத்துமா மயிறு வாடா தங்கம். செய்யா மற்ற ஊர்ல உள்ள ஆம்பளை மாதிரி என்ன நினைச்சிடாத. அப்படி மட்டும் நினைக்காத. அப்படி மட்டும் நினைக்காத. என் மாமனோட வீரத்தை பத்தி எனக்கு தெரியும். என் மாமே வந்து நான் முதலிரவுக்கு நான் வந்துட்டு 11 நாளைக்கு ஒன்றுதான் இருப்பேன். 11 நாளைக்கு அவர் அங்கதான் ஓடிட்டே இருப்பார். 11 நாளா போயிடுவாரு. 12ஆம் நாளும் நான் புகுந்துருவேன். ஒட்டடை அடிக்க வருவார். நீ வர ஜெயா, உனக்கு நான் என்ன செய்ய? என்னமே செய்ய மாட்டேன். என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும்? நான் ஒரு விஷயம் சொல்லவா? செய்யும் செய்ய மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மாசத்துக்கு ஒரு பிள்ளை பெத்துக்குவோம், வருஷத்துக்கு 12 பிள்ளை. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போய் கருவல்ல போய் படுப்போமா? எதுல படுப்போமா? கருவச்சு சுடுகாட்டுல போய் படுப்போமா? இப்ப தலையில கருவல்ல போய் படுக்கா. இங்க ஆள் இடத்துல இருந்து வாக்க தெரியும். ஏன்னா முட்டா போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கருவலைக்கு எதுக்கு போற? அங்க எங்களை மாதிரி ஆளுங்க கருவலையில போய் உங்களை மாதிரி ஆளுகன்னா கருவலையில போய் என்ன பண்ணுவீங்க? அருவாட்டை வெட்டுவோம். கைய கொண்டி கைய வச்சு வெட்டுவீங்களா? நான் எங்க போறது? நீ எதுக்கு அங்க போற? கருவலைக்கு நீ ஏன் போற? அடுப்படியில் எல்லா வேலையும் முடிச்சு சோறாக்கி குழம்பு வைக்க வேண்டியதானே? வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல ஆள் இருக்காங்களா? அதை எங்களுக்கு நான் பொடிப்பேன். நீங்க பேசாம அண்ணே நம்மள மாதிரி ஆளுகள்லாம் இங்க போய் என்ன ஐ லவ் யூ ஜெயபிரியா. அண்ணே நான் லவ் பண்றேனே. பண்ணுங்கப்பா. நான் நீங்க பண்றதுல நான் எப்பயுமே இடைஞ்சலாவலா இருக்க மாட்டேன். தம்பி நல்லா இருக்கணும். படகு கல்யாணத்தை பண்ணு. உனக்கு விசா வந்திருக்கு வெளிநாடு போறதுக்கு. ஐயோ, நான் ரொம்ப நாளா மாமா வந்து வெளிநாட்டுக்கு போறோம் சந்தோஷப்பட்டு இருந்தேன். அதனாலதான் எங்க வீட்லயே ஒத்துக்கிட்டாங்க இவரை கல்யாணம் பண்றதுக்காக. கல்யாணம் முடிஞ்சு 30 நாள்லயே வர்றேன்னு சொல்லிச்சு. அன்னைக்கு சாயங்காலமே போகணும். அச்சோ, எனக்கு சந்தோஷமா இருக்கே. வர்றவங்க எல்லாருக்கும் கோழி அடிச்சு குஞ்சு அடிச்சு குழம்பு வச்சு கொடுக்கணும். கோழியை மட்டும் அடியில குஞ்ச நான் அடிக்கிறேன். என்ன மாமா சொல்றாரு அவரு? என்ன குஞ்சு எப்படி அடிப்ப? அண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டு சாயந்தரம் வெளிநாடு போறேன். ரைட் அண்ணே குஞ்சு அடிக்க போயிட்டு நான் வளகாப்புக்கு வரேன்னே. நீயே வெளிநாடு போயிட்டு எப்படி வர? ஏழை செரு பிஞ்சுவோம்டா. பெரிய மாமா சொன்னா சரியா தான் இருக்கு. பெரியவர்ல ஏண்டி ஐயோ அவனை பார்த்தா பேண்ட கிளவி எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு கம்பெனி கொடுக்குற, எனக்கு கம்பெனியே சாத்திரியடி. என்னைய சந்தேகப்படுறீங்களா? ஏன் அப்ப சந்தேகப்படுறீங்களா? அவர் மேல பார்த்தா ஆசை வருமா? இவரை பார்த்தா காதல் வருமா? இவர் மூஞ்சிய பார்த்தா காதல் வருமா? என்னைய சந்தேகப்படுறீங்க நீங்க? அப்படி வரும்போது சொல்லாதீங்க. ஐயோ, ஒரு 33 தினியை சந்தேகப்பட்டேனே. அதே நான் 10 நீயத்தையும் பாடுறீங்க. அதோட 33 23 சேர்த்தையே சொல்றேன். அவங்க கூட நீ அந்நிய ஒன்னியமா இருந்தேன்னா உனக்கு நீர் கட்டு வரும், அவனுக்கு புத்தூர் கட்டு வரும். அது நான் வாங்கிட்டு வந்த ரிமோட்டு குபேரேன். சார்ஜ் ஏறினவனே அதுவா சிரிக்கு. கொண்டே வருவோண்டா மயிர்மனே. கண்ணுல பால புரு கர்ரு கர்ரு சார் போச்சு எக்கோ என்ன செய்யா. காதல் பண்ணும்போது நான் சாங்கு பாடும்போது உங்களை மட்டுமே விரும்புவேன். என் மனசுல உங்களை தவிர யாருக்கு அந்த ஓனே அவன் வேலைக்கிற தூருக்கு வருவேன். வரும்போது குசை போட்டு விட்டு கொசுவத்தியை போட்டு விட்டு உன்னை நம்ப மாட்டேன். எத்தனை மேடையில நான் பாடும்போது டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட பருத்தி பால் கண்டி இருக்கேன். வாயா அணில் குஞ்சு மாதிரி வைடா. அணில் குஞ்சு இல்லடா அது. என்ன ஊசியா வைடா. ஐயோ ஓவாய் அப்படி இருக்கே.
டேய் நீங்க வா. ஏலே எங்க போற? டவுன் பஸ்ல பிரேக் அடிச்சு போற மாதிரி போற. வாடா. கண்ணில் அப்பா இல்ல ஆடுகாலி தக்காளி மாலை அங்கனே நில்லு. ஜெயா குருடாங்களை எத்து பார்த்துருக்கியா? ஒட்டே எத்துட்டேன். ஊம் நல்லா முறைச்சு பார்த்து நில்றா. அப்பாடா. கண்ணில் அப்பா இல்ல கண்ணில் அப்பா இல்ல ஒத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே. ஏய் இங்க வந்து போனா இல்லவே இல்லண்ணே அங்கேதான் அண்ணன் நிக்குது. போ. அதுதான் வெள்ளச்சட்டை ஓட்ட நீ போய் சொல்ல மாட்டானே தம்பி. எல்லாரும் சேர்ந்து ஒரு டாஜ்மார் கடையை திறக்கலாம்ன்றேன். அடியே உன் கிங்பிஷர் அந்த போக முடியும். சரியா எனக்கு துரோகம் பண்ணினா உன் பூட்டு துருவெறிய முடியும். அவன் நீ போவே இல்லையா? இந்த மூத்திர வாடை வருதுல்ல, அவன் டெய்லி அரைப்படியை தொளிச்சு தாண்டி வருவேன். செண்டடிச்சாலும் பிறகு நீ போய் அப்படித்தான் இருப்பேன். நீ பொத்து அப்படியே இரு. இந்த அமர்த்திட்டாங்க. ஒத்தும் கோழி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதி ஏறது அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்து கொடி சரடத்து பேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான். இப்படி நின்றேன். இங்கிட்டு திரும்பி தானே அண்ணன் என்னச்சு? எப்படி இங்கிட்டு திரும்பி இருந்துச்சுனே. டேய் பாட்டை மாத்தல நீ உடம்ப மாத்திட்டியாடா? ஏ ரொம்ப நடிக்காதடா டேய். இப்படி ஒரு நடிப்பை நான் எந்த நடிகர்ட்டையும் பார்க்கலாம். கண்டங்கரு மண்டி ஓடுறான். அவனை கரண்ட் அடிக்க இங்க போடு. நாய் குட்டி ஓட்டுறது மாதிரி வைடா. நாக்க தொங்க போடு. அடி புரட்டாச்சி வரக்கட்ட. டேய் உங்க ஆபீஸ்ல எதுவும் பழைய வேலை இருக்கு? நாய் மாறுறா. உன்னைத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது உன் விரல் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது பண்ணு சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீடேறும் பொதுவாகத்தான் கண்ணில் பால கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா. நாய் நக்கிருச்சுனே. என்ன நாய் இங்க படுத்து கிடக்கு, பச்சை ஓனை அங்கே கிடக்கு. ஏழை இங்கதானே நிறுத்தினேன். அவங்களும் அந்த அங்க திரும்பிக்கிட்டாங்க. அவங்க என்னை ஏற்று கூட பார்க்க மாட்டேன்றாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப பரவாயில்ல, உங்களுக்கு உயிரா இருக்காங்க. சிரிக்கும் போது எனக்கு சந்தேகமாத்தான் இருக்கு. நான் சிரிச்சவன் எங்க சிரிக்கத்தாங்க இரு நான் மோந்து அதுக்கு பால் கவிச்சு அடிக்குதாடா. எப்படி பால் அதுக்குள்ள பால் பிடிச்சினாங்களா? மாமா என்னாச்சு? ஏன் பாட்டெல்லாம் நிப்பாட்டி அமைதியா இருக்கீங்க? போடி நோத்தாமனு வைக்க போறேன். இப்ப வாடா செத்தடா. ஐயோ
கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தா மாத்தமலி வாக்கி வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் ஆட்டை உரிச்சு தொலிய போட்டு ஆட்டை காணா கழட்டி கொடுக்குறோம் நானே கழட்டி கொடுப்பேன் தம்பி பாடும்போது பக்கத்துல நில்லுங்க ஏன் நீங்க அங்க போய் நிக்கிறீங்க இல்ல மாமா பாடிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அந்த ஓரத்துல போய் நின்னு என்னம்மா ஆச்சு என்னடா என்னாச்சு அது மாதிரி ஒரு குழந்தை பெத்துக்கிறோம் ஐயே நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா இது மாதிரியா இத பார்த்த போது மூடு வருமா ஐயே வேண்டாம் 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 மூடு வர்றதுக்கு வெள்ளப்படாதுங்க இங்க வா வெள்ளை பூண்டை எதுல வைக்கணும் என்ன சொல்றீங்க எனக்கு படபடன்னு வருதாடா அது என்னடா சொன்னேன் அடே குந்தாணி போல இங்க வாடுறா அவனே சிவசமாதி அடைஞ்சிட்டான் கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் வந்து நடை அண்ணே மண்டி போட்டுச்சுனே ஏண்டா கொஞ்சமாவது போயில விடணும் கெஞ்சிற மாதிரி கெஞ்சிரியாடா சக்கரதேவி என் தம்பிக்கு என் குழந்தையாளுக்கும் தலை நாளையில ஆம்பளை பையன் பிறக்கணும் அது உன்னைய மாதிரி இருக்கணும் ஆனா உண்மையிலே தம்பி என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்களே போடா 12 வெட்டு வெட்ட போறேன் போடா பார்த்தா ஒன்னு சுதியேறது ஆக்கி வந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தாலியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ஒட்ட ராதாவும் உனக்காகத்தான் அண்ணே இந்த சிரிப்பழகி மருதமணிக்குத்தான் என்னாச்சு அவருக்கு மூளை ஆபரேஷன் அப்படி இருக்கு ஏய் போய் காலை பிடிச்சி கெஞ்சிருப்பியா உன் காலை அமைக்க விடுறேன் உன் காலில் ஒரு நக்கு நக்கிக்கிறேன் இல்ல வெக்கப்பட்டு வருதுனே வெக்கத்தோட வருதுனே இங்க வரனே அண்ணன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் ப்ரோ ஹாய் ப்ரோ உள்ள போய் என்ன பண்ணீங்க அழகா வயக்காடு தொழிலாண்டு வார்த்தை உழுகுறதுக்கு எப்படி இருக்கு வயக்காடு தொழில கட்டுன்னு இருக்கு அது ஒரு வேலை தான் பார்க்கல அதுவும் பார்த்துட்டேன் என்ன வேலை மாமா Security. மாமா மாமா மாமா. உன் காதலை சொல் இப்பத்தான் அவன் அந்த கண்டங்கிறதுக்கு அரை புழக்கம் இருக்கு உங்களை பார்த்தனே எனக்கு வந்துருச்சு வந்துருச்சா உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு இன்னைக்கு செத்துச்சு விசுறு சொல் அழகா ஜெயா சொல்லு ஜெயா அப்புறம் பிளேன் கிஸ் வரைக்கும் வந்துட்டியா இந்த டயரை கலட்டுறேன் உங்களை பார்த்தனே எனக்கு வந்த காதல் எப்படின்னா சொல்லவா சொல்லவா சொல் ஆத்தாடி நான் என்ன பண்ணுவேன்